போறோம்னா என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. மார்னிங் அண்ட் நைட் வந்து நான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை எப்படி ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறத பார்க்க போறீங்க. நீங்களும் இதே தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, ஆனா கண்டிப்பா நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். என்னோட ஸ்கின் வந்து எப்படி இருக்கு, நீங்க எப்படி மெயின்டைன் பண்றேன், இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா டீடைலா தெரியும். வீட்ல இருந்துட்டே மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெய்லியும் 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். அதுவும் வீட்ல இருந்துட்டே 10,000 to 20,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம், அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க கொடுத்த லிங்க் டவுன்லோட் பண்ணுங்க, உங்களுக்கு கூப்பன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். மேல ஐ கார்ட்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி மீஷோவோட டீடைலான வீடியோ வந்து பாருங்க. இப்போ மார்னிங் டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. நான் இப்போ தான் எழுந்தேன். கொஞ்சம் பேய் மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே காலையில் எழுந்ததுமே இப்படி தான் இருப்போம். இப்போ வந்து என்னோடய ஹேரை ஃபுல்லாக நான் டைப் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்கின் கேர் பண்ணும்போது ஹேர் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ டைப் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு பியூரான கோகோனட் ஆயில் வந்து கொஞ்சம் என் ஹேண்ட்ஸில் எடுத்து நல்லா ரப் பண்ணிவிட்டு அதை என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஜென்டிலாக மசாஜ் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை வந்து டெய்லியுமே பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் அது நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. கோகோனட் ஆயில் மசாஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறேன். அந்த கேப்பில் வந்து நான் வந்து ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன். ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து மார்னிங் வந்து எப்போவுமே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு பதிலாக ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பவுடர் ஆர் ஹெர்பல் பாத் பவுடர்னு சொல்லலாம். இந்த வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பாட்டி சொல்லும் வைத்தியம் அப்படின்னு ஒரு ஃபன்னியான வீடியோ இருக்கும், அதை போய் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இந்த பவுடர் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இந்த பவுடரை ஒரு 1/2 டீஸ்பூன் என் கையில் எடுத்துகிட்டு அதில் கூட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை வந்து என் ஃபேஸில் ஜென்டிலாக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ளைன் வாட்டர் வச்சு நான் வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு க்ளீனான டவல் எடுத்து உங்கள் ஃபேஸில் நல்லா ஒத்தி எடுங்க. ரொம்ப போட்டு ரப் பண்ணாதீங்க, நல்லா ஒத்தி எடுங்க. இப்போ பாருங்கள், என் ஃபேஸில் அந்த ஆயில் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் வாட்டர் எடுத்து இதை வந்து கொஞ்சோண்டு காட்டன் பேடில் டிப் பண்ணி அதை வந்து என் ஃபேஸ்லலாம் டேப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கும். இது வந்து பியோர் ரோஸ் வாட்டர். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு நல்லா ஒயிட் கலரில் இருந்த காட்டன் பேட் வந்து கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாம் அதை ரிமூவ் பண்ணிடும். இப்போ வந்து அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து 4th ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு நான் எப்போவுமே ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுவேன். ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் டேரெக்டாக பிளான்ட்லேருந்து அப்படியே எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து நான் வந்து காதி ஷாப்பில் வாங்கினது பியோரான ஆலோவேரா ஜெல். இதில் வந்து எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ண கிடையாது, எந்த சிந்தட்டிக் கலரும் கிடையாது. உங்களுக்கு பியோராக இருக்குது, எந்த ஸ்மெல்லுமே வராது. இந்த ஆலோவேரா ஜெல்லை நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை எடுத்து என் ஃபேஸில் ஜென்டிலாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்க போகிறேன். உங்கள் ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லிப்பை மறக்காமல் மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். அதுக்கு நான் பாடியோட லிப் கேர் எடுத்திருக்கேன். இதை எடுத்து என்னோடய லிப்பில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. இப்போ நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேரை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில், பியோரான கோகோனட் ஆயில் எடுத்து மறுபடியும் நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக ஜென்டிலாக மசாஜ் பண்ண போகிறோம். இதை நான் எப்போவுமே மார்னிங் அண்ட் வந்து நைட் வந்து பண்ணுவேன். அப்போ தான் என்னோடய ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நீங்களும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மசாஜ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை எப்போவுமே மேல் நோக்கி பார்த்து மசாஜ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஸ்கின் வந்து சேக் ஆகாமல் இருக்கும். மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என் ஃபேஸில் கொஞ்சோண்டு வாட்டர் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பயோட்டிக் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரீசெண்டாக. பட் நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஃபேஸ் வாஷ். நீங்களும் இது கூட யூஸ் பண்ணுங்கள். ஆல் ஸ்கின் டைப்புக்கு தான் இருக்குது. இதில் நிறையா வந்து ஃப்ளேவர் இருக்குது, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஜென்டிலாக என் ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து நான் நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், மார்னிங் யூஸ் பண்ணுறதில்ல. மார்னிங் வந்து என்னோடய ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ் வாஷ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு க்ளீன் டவல் எடுத்து என் ஃபேஸில் நல்லா ஒத்தி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள், ரொம்ப ரப் பண்ணாதீங்க. பாருங்கள், அந்த ஆயில் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து என் ஃபேஸ்க்கு வந்து நான் ஸ்க்ரப் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். எந்த ரைஸ் ஃப்ளாராக வேணால் இருக்கலாம். இது கூட நான் வந்து டொமேட்டோ வந்து ஆஃபாக கட் பண்ணி அதில் நல்லா டிப் பண்ணி என் ஃபேஸில் வந்து நல்லா ஜென்டிலாக அப்ளை பண்ண போகிறேன். ஸ்க்ரப்பு வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்னில் இருக்க டர்ட் எல்லாம் அது ரிமூவ் பண்ணும். உங்கள் மூக்கு மேலே இருக்க பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து போக்கிடும். நான் இது வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் இது பண்ணுவேன். உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக நான் இன்றைக்கி பண்ணி காமிக்கிறேன்.
ஸ்க்ரப் முடிச்சதுக்கப்புறமா என் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி டவல் வச்சு நல்லா ஒத்தி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து மார்னிங் யூஸ் பண்ண அதே ரோஸ் வாட்டர் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அந்த லிங்க் வந்து நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க, மேலே ஐகார்ட்டில் கொடுக்குறேன். இப்போ அதே மாதிரி காட்டனில் டிப் பண்ணிவிட்டு என் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேன். உங்கள் ஃபேஸில் ஏதாவது எக்ஸ்ட்ரா டர்ட்ஸ் இருந்தாலும் அது வந்து ரிமூவ் ஆகிடும். நீங்கள் அப்ளை பண்ண ரோஸ் வாட்டர்லாம் நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா விடுங்க. அப்படியே 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறமா நைட் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் இப்போ ஆலோவேரா ஜெல் கிடையாது, இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல். நிறைய பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இதைய. இது வந்து ஒன்றுமே இல்லை, அந்த சீடை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி ஆகிடும். அதை எடுத்து நான் வந்து என் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதுதான் வந்து நைட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஜெல் வந்து நான் ரீசெண்டாக 2 வீக்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் ஸ்கின்ல வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த ஜெல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என் ஸ்கின் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு ஆயில் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஸ்கின் வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து என்னோட லிப் கேர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மார்னிங் யூஸ் பண்ண அதே லிப் கேர் தான், வாடி லிப் கேர். இதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சுது. இப்போ வந்து என் ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்களும் இதே தான் ஃபாலோ பண்ணணும் கிடையாது, உங்களுக்கு தனியாக ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வச்சுக்கோங்க. நான் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்கிரிடியன்ட் வச்சு யூஸ் பண்ணிருக்கேன். அதனால உங்க ஸ்கின்க்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. நீங்க இதை கூட உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம